உங்களுடைய வருமானத்துக்காகவும் உங்களுடைய பணத்திமிரையும் காசு கொடுத்து இன்னொரு ஆக்களை அவமானப்படுத்தி இன்னொரு ஆக்களை அசிங்கப்படுத்துறது அது எவ்வளவு தூரம் சரியான ஒரு விடயம் என்றது உண்மை. நான் பணத்துக்காக இங்க போய் நின்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடணும். என்னென்று சொன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டா மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக முடியும். மட்டம் தட்டுறதுக்கும் ஒருத்தரை அடிமட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஒருத்தருடைய கருத்தை வெளியால விடாம செய்யறதுக்குமான பேச்சு சுதந்திரமா ஒரு பெண்ணோ ஆனோ தனது தனிப்பட்ட திறமையோ தனது தனிப்பட்ட ஒவ்வொரு செயற்பாடுகளையோ வெளியிடக்க அந்த செயற்பாடுகள் உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில தான் நாங்கள் போயிட்டு கலந்து கொள்றோம். ஒரு கஷ்டப்பட்ட மக்களை கூப்பிட்டு நீங்கள் இப்படி கதைக்கணும், நீங்கள் இப்படி கதைச்சா நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு தருவோம். அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய நாள் நான் உங்களுடன் மனம் திறந்து ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள போறேன். குறிப்பா இதை பற்றி சொல்லணும் என்று சொன்னா கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்று சொன்னா எல்லை மீறி கொண்டு போகின்ற ஒரு விடயத்தை பற்றி தான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அது எனக்கு மட்டுமன்றில்லை, இங்க இருக்கிற எல்லாருக்குமே பொதுவா பரவலா நீங்கள் இதை பற்றி சிந்திச்சிருப்பீங்க. இந்த விடயம் உங்களுக்குமே நடந்திருக்கலாம். எங்களுக்கு கூட நடந்த விடயங்கள் தான் இவை. அவை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இப்ப அண்ம காலத்துல இருந்து சொல்ல முடியாது. நான் தொலைபேசி பாவிக்க வெளுக்கிட்ட காலத்துல இருந்து சோசியல் மீடியாக்கள்ல பரவலா பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா ஒருவருடைய காணொளி எடுத்து விமர்சனம் செய்கிறது, ஒருவர் பேசிய விடயத்தை பற்றி விமர்சனம் செய்வது, இல்லாட்டி ஒரு நபரின் புகைப்படத்தை போட்டுட்டு இவர் இப்படி இவர் அப்படி என்று சொல்லி கதைக்கிறது. இன்னும் பல விடயங்களை நாங்கள் இந்த சோசியல் மீடியாக்கள்ல பார்த்து வரோம். இதை விட நேர்காணல், சமூக ஊடறுப்பு, பொதுமக்களுடன் போய் பேசுகிறது என்று சொல்லி பலவிதமான விடயங்கள் என்ன சம்பந்தத்துல கதைச்சு கொண்டு வரார்கள் என்று சொன்னா ஒன்று கருத்து சுதந்திரம், ரெண்டாவது பேச்சு சுதந்திரம் என்ற ரீதியில எதை வேணும் என்று சொன்னாலும் பேசலாம், எதை வேண்டும் என்று சொன்னாலும் கதைக்கலாம் என்ற ஒரு விடயத்துக்கு கீழே மக்கள் செயற்பட்டு கொண்டு வரார்கள். இதால ஏற்பட்ட விளைவு என்ன, இது என்ன நோக்கத்துல போய் கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னா இப்ப நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய விடயங்களை வச்சு பார்க்க ஒரு வைத்தியருமே 2022ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆய்வுல அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னா இந்த அதிகரித்த பேச்சு சுதந்திரம் ஆபத்தை கொண்டு சேர்த்திருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். இது பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். காணொலிக்குள்ள போகலாம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்கண்ட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும். இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போயிட்டு விரிவா இதை பற்றி பேசுவோம். பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்றது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விடயம்தான். இப்ப ஆரம்ப காலகட்டத்தை எடுத்துக்கொள்ள அங்க பேச்சு சுதந்திரம் இருக்கையில தனி மனிதர் தனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு அங்க தடை விதித்திருந்தார்கள். அவர்களை அடிமைத்தனத்துக்கு வச்சிருக்க ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பேச்சு சுதந்திரம் என்ற ஒரு விடயம் வந்தது. சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநியாயங்களை, அக்கிரமங்களை தட்டி கேட்கலாம் என்ற ஒரு விடயத்துக்கு இந்த பேச்சு சுதந்திரம் வருது. அப்ப இந்த பேச்சு சுதந்திரத்துக்கு கீழே நாங்கள் சமுதாயத்துல நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க அது என்ன நோக்கத்துல போய் சேரணும்னு சொன்னா சமுதாயத்துல ஒரு நல்ல நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா அதை ஊக்குவிக்கிற வகையிலையும் ஒரு கெட்டதா ஒரு விடயம் இது சமுதாயத்துக்கு புறம்பா நடக்குது என்ற ரீதியில அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அதை தட்டி கேட்டு அந்த விடயத்தை இல்லாம செய்யணும். இல்லாட்டி அந்த விடயத்துக்கு ஏற்ற மாற்று வழியை யோசிக்கக்கூடிய முறையில எங்களுடைய கருத்துக்களும் எங்களுடைய செயற்பாடுகளும் ஒரு சமுதாயத்தை ஒரு நேர்கொண்ட பார்வையில நேர்கொண்ட சிந்தனையில கொண்டு போற ஒரு சமுதாயத்துல இந்த பேச்சு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் ஒரு நன்மையா போய் சேரும்.
ஆனா நான் கூறின விடயம் வந்து இப்பவுமே இப்படி நடக்கின்றதான்னு சொன்னா இப்ப மட்டுமண்டில்ல, கடந்த ஒரு 4-5 வருடங்களில் நிறைய காலமாவே வந்து இப்படியான ஒரு விடயம் நடப்பதில்லை. இந்த பேச்சு சுதந்திரம் வந்து ஒரு தவறான வழியில தான் அதிகமாக போய் சேர்கின்றது. இப்படி தவறான வழியில போய் சேரைக்கு என்ன நடக்குது என்று சொன்னா வந்து ஒரு அவமரியாதை செய்யற மாதிரி இன்னொரு ஆளை வந்து துன்புறுத்துற வகையில இந்த பேச்சு சுதந்திரத்தால விளைவுகள் ஏற்பட்டிருக்குது. 2022 ஆணி மாதம் 18 ஒரு வைத்தியர் ஒருவர் இது பற்றி ஒரு ஆராய்ச்சி ஒன்று மேற்கொண்டிருக்கிறார். அதுல பாராளுமன்ற உறுப்பினரான ஒரு பெண் உறுப்பினர் கூறியிருக்கின்றார், ஆணாதிக்கம் நிறைந்த 2022 இதை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு இடத்துல வந்து பெண்கள் குரலை உயர்த்தேக்க அங்க மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா பேச்சு சுதந்திரம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து இந்த பெண்களை மட்டம் தட்டுகிறார்கள். அப்ப அவர்களை கேட்டா என்ன சொல்றாருன்னு சொன்னா வந்து அது பேச்சு சுதந்திரம், எங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய செயற்பாடுகளை தான் நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா அது சரியா என்று சொன்னா கண்டிப்பா தவறு. ஏனென்று சொன்னா ஒரு பேச்சு சுதந்திரம் நான் முன்னுமே சொன்ன மாதிரி நல்ல வழிக்கு போகுதுன்னு சொன்னா அது சரியா இருக்கும். ஆனா இது வந்து ஒருத்தரை வந்து மட்டம் தட்டுறதுக்கும் ஒருத்தரை வந்து அடிமட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஒருத்தருடைய கருத்தை வழியால விடாம செய்யறதுக்குமான பேச்சு சுதந்திரமா இங்க காணப்படுகின்றது என்று 2022 ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்துல வந்து அந்த வைத்தியர் கூறின விடயம் என்னன்னு சொன்னா இந்த பேச்சு சுதந்திரம் அதிகரித்த பேச்சு சுதந்திரத்தால என்ன ஆபத்து நடக்கின்றது, அந்த ஆபத்து எதால அதிக அளவுல நடக்கின்றது என்று சொன்னா சமூக ஊடகங்கள், அதே நேரம் தொலைக்காட்சிகள் மற்றும் சமுதாயத்துல வந்து எங்க மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயங்கள் இருக்கின்றனோ அங்கதான் வந்து அதிகமாக இந்த அதிகரித்த பேச்சு சுதந்திரத்தால பாதிப்பு நடக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இது பற்றி நான் தெரிந்து கொள்ளைக்கு நான் அறிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து 2022 21 23 இதுக்கு இடப்பட்ட காலத்துல வந்து கடற்கரையில இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு தனியார் யூடியூப் நிறுவனம் தான். தனியார் யூடியூப் நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் அவர் வந்து கடற்கரையில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து போயிட்டு ஒரு சில கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு வந்து அந்த பெண்களுமே பதில் குறிப்பிடுகிறார்கள். ஒரு கட்டத்துல வந்து அந்த ஊடகவியலாளர் சிறைச்சாலைக்கு போறார். என்னன்னு சொன்னா அவர் வந்து தவறான கேள்விகளை அந்த பெண்கள்கிட்ட கேட்கிறார்கள் என்று சொல்லி அவர் வந்து சிறைச்சாலையிட்ட போட்டார். அப்போ வந்து அந்த பெண்கள்கிட்ட இதை பற்றி விசாரிக்க அந்த பெண்கள் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னா வந்து தாங்கள் என்ன செய்யறேன்னு தெரியாம பணத்துக்காக போயிட்டோம். அதாவது வந்து நாங்கள் கஷ்டத்துல இருக்கீங்க, இவர் எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் விட சொன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு காசு தருவோம் என்று சொல்லிக்க சரி வாயால தான் சொல்றோம் என்று சொல்லிட்டு வந்து ஒரு தவறான கேள்விகளுக்கு விட சொல்லி இருக்கிறேன். இது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதிக அளவிலேயே நடக்கின்றது. ஏனென்று சொன்னா வந்து இப்ப யூடியூப்ஸ், அதாவது வந்து சோசியல் மீடியாவிலேயே யூடியூப்ஸ், டிக்டாக் இந்த மாதிரியான வலைத்தளங்கள் வந்து அதிகளவான செயற்பாட்டு நிலையில இருக்க அதிகளவான தனிப்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து கூடுதலா யூடியூப் டிக்டாக் செய்யறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இதால வந்து வருமானமுமே மக்களுக்கு வருகின்றது என்ற ரீதியில வந்து அவர்கள் தினம் ஒரு காணொலி என்ற ரீதியில வந்து ஒவ்வொரு காணொலிகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து மக்களோடு மக்களாக கலந்து மக்களோடு சேர்ந்து மக்கள் அபிப்பிராயங்கள் மக்களுக்கு என்ன தேவை என்ற விடயத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இந்த மக்களுக்கு என்ன தேவை என்ற விடயத்தை பகிர்ந்து கொள்ளைக்கு என்ன நடக்குது என்று சொன்னா உண்மைக்குமே வந்து இது நிறைய காலமாவே நடந்து வருது. மக்களுக்கு என்ன தேவை என்றைக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்ட மக்களை கூப்பிட்டு நீங்கள் இப்படி கதைக்கணும், நீங்கள் இப்படி கதைச்சா நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு தருவோம் இன்றைக்கு வந்து அந்த மக்களுமே வந்து கதைக்கிறார்கள். அந்த மக்களை வந்து அவர்கள மனநிலையை பாதிக்கிற வகையில வந்து இவர்களுமே கதைக்கிறார்கள். இப்படி ரெண்டு பக்கமுமே கதைக்க என்ன விளக்கம் சொல்லினோம் என்று சொன்னா பேச்சு சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த நபர் கூட சொன்னபடியும் பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது வந்து சமூக வலைத்தளங்கள்ல எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது. அந்த பேச்சு சுதந்திரத்தை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு தேவையான விடயத்தை தான் கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்றைக்கு வந்து அதுல அனைவருமே பார்க்கக்கூடிய விதமான காணொளிகளை உருவாக்குறது வரவேற்கக்கூடிய விடயம். ஆனா உங்களுடைய வருமானத்துக்காகவும் உங்களுடைய பணத்திமிரையும் காசு கொடுத்து இன்னொரு ஆக்களை வந்து அவமானப்படுத்தி இன்னொரு ஆக்களை வந்து அசிங்கப்படுத்துறது அது எவ்வளவு தூரம் சரியான ஒரு விடயம் என்றது உண்மைக்குமே கேள்விக்குறியாத்தான் எனக்கு இருந்தது. நான் வந்து அந்த வைத்தியருடைய ஆராய்ச்சியை வைத்து பார்க்க எனக்கு இருந்த விடயம் வந்து அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. ஏனென்று சொன்னா
உண்மையிலேயே வந்து அந்த ஏழை பெண், அதாவது வந்து அந்த நான் பார்த்த காணொளியில அந்த ஏழப்பெண் வந்து பணத்துக்காக, அதாவது வந்து நான் பணத்துக்காக இங்க போய் நின்று என் கஷ்டங்களை சொன்னேன்னு சொன்னா, இவருமே வந்து எனக்கு என்னோட அப்படி கதைச்சிட்டு வந்து எனக்கு காசு தருவாருன்ற ஒரு மனநிலையில அந்த ஏழப்பெண் போயிருக்கிறா. அந்த ஏழப்பெண் ஒரு பக்கத்துல பரிதாபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பார்க்க வந்து ஒரு சமுதாயத்துல வந்து நாங்கள் ஒரு சமுதாயத்துல உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில தான் நாங்கள் போயிட்டு கலந்து கொள்றோம். அப்ப அப்படி போய் கலந்து கொள்ளைக்க அதின்ற பாதிப்புகள் என்ன நடக்கும் என்ற ஒரு விளக்கம் அந்த பெண்ணுக்கும் விளங்கணும். அதே நேரம் நாங்கள் கதைப்பது சரியா தவறா, எதிரில் இருக்கிறார்கள் எங்களை நோக்கி வரக்கூடிய வசனங்கள் என்ன, அது சரியா தவறா என்ற ஒரு விளக்கமும் இருக்கணும். இதுதான் தொடர்பாடல்ல ஒரு சிறந்த ஒரு முறை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னா தொடர்பாடல்ல வந்து குறிப்பா 2 நபர்கள் இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பார்கள். இங்க ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறுவார்கள். இந்த கருத்து பரிமாற்றம் வந்து ஒரு பக்கம் தவறானாலும் இன்னொரு பக்கம் வந்து முரண்பாடு ஏற்படும். இங்க ஒரு பக்கம் தவறானாலும் இன்னொரு பக்கம் சகித்து கொண்டு போகலாம். ஒரு சில நல்ல விடயங்கள் நடக்க சகித்து கொண்டு போகலாம். அதுவே இன்னொருவரை அவமானப்படுத்தி இன்னொருவரை வந்து மட்டம் தட்டி கதைக்கிறது எந்த விதத்துல தவிர்த்து கொண்டு போகலாம் என்றது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் வந்து இருக்கின்றது. இதுவே வந்து கூடுதலா உண்மையிலே வந்து நாங்கள் அதிக அளவுல பார்க்க இந்த வைத்தியர் குறிப்பிட்ட ஆராய்ச்சியை வைத்து பார்க்க வந்து அதிகளவான விமர்சனங்களை வந்து நான் யூடியூப் சேனல்லையும் சரி, டிக்டாக்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி அதிகளவான விமர்சனங்களை நாங்கள் பார்த்து வாரோம், கடந்து வாரோம். அப்படி விமர்சனங்களை பார்க்க வந்து ஒரு பெண்ணோ ஆணோ தனது தனிப்பட்ட திறமையோ தனது தனிப்பட்ட ஒவ்வொரு செயற்பாடுகளையோ வெளியிடக்க வந்து அந்த செயற்பாடுகள் தவறு என்று சொல்லி கதைக்கலாம், சரி என்று சொல்லி பாராட்டலாம். ஆனா இது தவறு என்று சொல்லி பிழையான வார்த்தைகள் பிழையான வசனங்களை வைத்து கதைக்க தான் இந்த கருத்து சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுகின்றது என்று எனக்கு விளங்குது. ஏனென்று சொன்னா வந்து இங்க நாங்கள் சமுதாயத்துல வந்து ஒரு வயது மக்கள் மட்டும் வாழல, சமுதாயத்துல பலதரப்பட்ட வயதினருடைய மக்கள் வந்து வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே வந்து சிறுவர்களும் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பார்ப்பார்கள், பெரியவர்களும் பார்ப்பார்கள். இங்க நாங்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், சிறுவர்கள் மதிப்பு குறையாம பாதுகாக்க வேண்டும். சிறுவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு குறையாம பாதுகாக்க வேண்டும். அப்ப சிறுவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு மட்டுமல்ல, சிறுவர்களின் மனநிலையும் தகாத முறைக்குள்ள போகாத மாதிரி நாங்கள் பார்க்க வேண்டும். இதுவே வந்து நாங்கள் தகாத வார்த்தைகளை வந்து சிறுவர்களுக்கு இந்த சோசியல் மீடியா மூலமாக சொல்லி கொடுக்கிட்டோம். இது வந்து எதால நடக்குது? இந்த அதிகரித்த பேச்சு சுதந்திரத்தால நடக்கின்றது. ஆகவே இதிலிருந்து நான் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னென்று சொன்னா வந்து உண்மையிலேயே பேச்சு சுதந்திரம், ஒருவருடைய கருத்துக்களை வெளியிடுறதுன்றது வந்து அனைவருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். அது வந்து அனைவருமே முன் வந்து செய்யணும். அதை செய்யாம ஒழித்திருக்கிறவர்கள் வந்து கண்டிப்பாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடணும். என்னென்று சொன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டா மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக முடியும். உங்களுடைய கருத்துக்களை வெளியிடக்க தான் வந்து அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வரும் என்றது வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் இருக்கும். ஆகவே அந்த சுதந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதையே வந்து அத்துமுறலா பணத்துக்காகவும் அதே நேரத்துல வந்து இன்னொருவரை அவமானப்படுத்துறதுக்காகவும் இந்த சமுதாய ஊடகங்களையும் அதே நேரம் சமுதாயத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த கருத்து சுதந்திரத்தை தவறான முறையில பயன்படுத்திக்க அது தவறுல போய் முடிகின்றது. இது வந்து நான் சமூக ஊடகங்கள்ல அதிக அளவுல பார்த்து வர்றதால இந்த பதிவிடணும் என்று சொல்லி நினைச்சேன்னா, அப்படி பதிவிடைக்க நான் தேடிய விடயங்களை வச்சுதான் இந்த வைத்தியர் ஆய்வையுமே வந்து வாசித்து பார்த்தேன். அவர்கிட்டையுமே வாசித்து பார்க்க வந்து இந்த கருத்து சுதந்திரம் இன்னொருவரை அடிமட்டத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கும் இன்னொருவரை டிமோட்டிவேட் பண்றது, அதாவது வந்து இன்னொருவருக்கும் நாங்கள் ஊக்கமளிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கலாம், அவர்களை வந்து துவண்டு போக வைக்கிற மாதிரி இந்த கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. இனி வரும் காலத்துல வந்து இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி 2022ஆம் ஆண்டு இவர் சமூக ஊடகங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். இனிவரும் காலங்கள்ல இது அதிகரிக்கும். இப்ப நாங்கள் 2025ஆம் ஆண்டு இருக்கிறோம். இப்ப பாக்க உண்மையிலே பரவலாக இது அதிகரித்து தான் இருக்கின்றது. நாங்கள் அதிகளவான விமர்சன காணொலிகளை பார்க்கின்றோம். அதிகளவா வந்து மக்களா சேர்ந்து நேர்காணல் செய்யும் நபர்களை பார்த்திருக்கின்றோம். அப்படி பார்க்க வந்து
இந்த இந்த வைத்தியர் செய்த ஆய்வு கண்டிப்பாக இப்போ அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த காணொளி மூலம் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமா என்ற ரீதியில நான் இன்றைய தினம் புது வருடம் ஆரம்பித்து 2வது நாள் இந்த விடயத்தை இது ஒரு நல்ல விடயமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற ரீதியில பகிர்ந்து கொள்றேன். இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும். நாங்கள் நாளை சந்திப்போம். நன்றி.